ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் சார். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? thumbs up. Excellent. That's the spirit. We are class apart. Always have that kind of. We are the beacon light. ஜெய் குருதேவ் for the whole world. இப்ப நாம நாலேஜ் பார்த்துக்கு வரோம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்து காலையில சூரியன் உதிக்கிறது, அன்றாட என்னென்ன பண்றோம் நாம. சாயங்காலம் மறுபடியும் ராத்திரி யாராவது தூங்கிடும். இப்படியே ஒரு சுழற்சியில போயிட்டு இருக்கோம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்லேயே அது ப்ராசஸ் இப்ப இருக்கு. இப்ப வந்து அது அவ்வளவு அவசர கதியில போயிட்டு இருக்கிறதுனால முடிய மாட்டேங்குது. கோ பேக் டு யுவர் தேர். when will you be happy? what do you need to be happy சொல்றச்ச குழந்தை பருவத்துக்கு போங்கன்னு நான் எப்பவுமே கேட்பேன். முதல் முறை உங்களுக்கு எது போய்கிட்டே இருந்தீங்கன்னா வாட் ஆர் த ட்ரேசஸ் ஆஃப் த மெமரி யூ ஹேவ்? சந்தோஷமான காலங்கள் எப்படிலாம் சின்ன குழந்தை அப்ப இருந்தான். அப்படி பார்த்தோம்னா அன்று தொடங்கி இன்று வரைக்கும் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. பல அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது. சந்தோஷம் வருது, துக்கம் வருது, எல்லாமே கலந்து வருது. எந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதனுடைய உணர்வு பூர்வமான பாதிப்பு தவிர்க்க முடியாதது. ஏன்னா உணர்வுகளால் நாம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். லவ் இஸ் நாட் அன் எமோஷன். லவ் இஸ் அவர் வெரி ஃபைபர் ஆஃப் த பீயிங். அதனால எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ பாதிப்பை ஏற்படுத்தாம நானாக இருக்க முடியாதா? அந்த கேள்வி வரணும். பாதிப்பு இருக்கு. சந்தோஷம் வரைச்சு சந்தோஷப்படுறோம். யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா வருத்தப்படுறோம். அதுவும் பார்த்ததுக்கு பல பேரோட கவுன்சிலிங் பண்றதுனால ஐசியூல அவங்க சொந்த அம்மாவோ அப்பாவோ இருப்பாங்க. இவங்க ஐசியூல எட்டி கூட பார்க்க முடியாது. வெளியே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போக முடியாது, அன்றாட டியூட்டி பார்க்கவும் முடியாது, தவிப்பிலேயே இருப்பாங்க. அது எப்பேற்பட்ட கொடுமை. பிராக்டிகலா பார்த்துட்டு இருக்கு. ஐசியூ அது ஒண்ணு இன்டென்சிவ் கேர் யூனிட். அது 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 அதை விட மேல கூட நிறைய இன்டென்சிவ் கேர் யூனிட்லாம் இருக்கு. அப்போ நீங்க உள்ளேயும் போக முடியாது, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியவும் தெரியாது. உங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ஒரு தைரியம் சொல்லவும் வாய்ப்பு இல்லாம இருக்கு. அது எப்பேற்பட்ட ஒரு கொடுமை. இதுதான் இப்ப பார்த்தோம்னா திருப்பி 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 வாழ்க்கையில இதுல இருந்து தப்பிச்சுக்கவே முடியாது. ஒரு கடல்ல ஒரு மீனவன் வலைய வீசினான அந்த மீன் வலைக்குள்ள மாட்டிக்குது. ஆனா அது நினைச்சிட்டு இருக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கோம்னு. ப்ளீஸ் கம் வித் மீ, கம் வித் மீ. எப்போ அந்த மீனவன் அதை பிடிச்சி இழுக்கிறானோ, தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதோ அப்போதான் தவிப்பாருது. அடடா நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கண்டா. கடைசியில இந்த மீனம் மேல தூக்கிறச்சு இது துடி துடி. அது போல நம்ம அன்றாட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உணர்வு பூர்வமான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுச்சு, எனக்கு ஏற்படுறச்சதான் நம்ம வலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அடடா என்ன நடக்க தெரியலையே. அது என்ன ஆறுது? அந்த நிகழ்ச்சி போன அப்புறமா மறுபடியும் நம்ம அந்த நம்முடைய சுழற்சியில போயிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம். நாமளும் ஞானிகள் தான். அதை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போயிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு நிரந்தரமான தீர்வு எது என்றப்ப ரமண பகவான் ரொம்ப அழகா சொல்ற, வினைகள் தொடர்பு என்ன ஏற்படும். பிறர்க்கென்ன முற்பகல் செய்யும், தமக்கென்ன பிற்பகல் தானே விளையும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் ராஜா, இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்துட்டு இருக்குல்ல அன்றாட பேப்பர்ல செய்தித்தாள்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடிச்சே ஒருத்தனை கொள்றாங்கன்னு அது நினைச்சாவது பார்க்க முடியும், கற்பனையில கூட பார்க்க முடியும். அதை படிச்சப்ப என் கண்களை தண்ணி வந்துட்டு இருக்கும். நம்ம எல்லாம் எந்த உலகத்தில் இருக்கும்? ஒரு மிருகம் தன்னுடைய பசிக்காகத்தான் ஒரு உயிரை வதைக்குது. அது நிறைய பார்க்கல நீங்க. ஒரு சிங்கம் வந்து ஒரு புலிக்குட்டி தவிச்சிட்டு இருக்கு, தண்ணியில் இருக்கு. அந்த சிங்கம் போய் அந்த புலிக்குட்டியை தண்ணியிலிருந்து வெளியே கொண்டு வந்து அதை தடவி விட்டு அது தத்தக்கா பத்தக்கா நடந்து போறது. ஏன் மற்ற உயிர்களை கொல்லக்கூடிய அந்த சிங்கமானது ஏன் அந்த கொல்லல? ஏனென்றால் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயுமே அந்த தெய்வீகம்ங்கிறது இருக்கு. 84 லட்சம் யோனிகளை கடந்து வந்திருக்காங்க நாம.
அப்போ மனிதனா பிறந்த நாம நமக்கு கிண்ண வலிக்குதே, ஒருத்தரை போட்டு அடிச்சு சாகுமே, அது அது கற்பனையில கூட பார்க்க முடியும். ஆனா நடக்குது. இது நமக்கு அதனால உணர்வுகள் பாதிக்காம இருக்க முடியுமா? நானும் தினக்கிரியா பண்றேன், யோகா பண்றேன், மெடிடேஷன் பண்றேன், பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன். இந்த உலகத்துல இவ்வளவுதான்னுட்டு அம்பாளை கும்பிட்டு இருக்கேன், பாதிக்கப்படாம இருக்கேன். ஆனா இது போல நிகழ்ச்சிகள் பாக்குறப்ப கண்ணு மூடிட்டு போக முடியல. ஏன்னா ரத்தமும் சதையுமான ஒரு உயிரை நம்ம இருக்கணும். அதனால மற்றவங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறப்ப வலிக்குது. இது தவிர்க்க முடியாது. இது தேவையான ஒரு கேள்வி வருது. அதுதான் ரமண பகவான் சொல்றாரு, இந்த உலகம் இப்படிதான்டா இருக்கும். இதுதான் வந்து ஒரு நாடகம். ஒரு செஸ் கேமே 2 பக்கமா நம்மளே வந்து விளையாடுற மாதிரி. இந்த பக்கம் விளையாடுறோம், அந்த நானும் விளையாடி இருக்கேன். அந்த காலேஜ் டேஸ்ல புக்ஸ் எல்லாம் இருக்கும். செஸ் ஆல்ரெடி பிளேடு பை த ஸ்டால்வார்ட்ஸ், த கிராண்ட் மாஸ்டர்ஸ். அது நம்மள விளையாடி பார்க்கலாமேட்டு செஸ் போர்டுல எல்லாம் வச்சு இந்த பக்கம் நானே ஆடி எதிர்பார்க்கணும் ஆடும். அதுல விளையாட்டா இருக்கும். ஆஹா, எவ்வளவு புத்திசாலித்தனமா மூவ் பண்ணிருக்காங்கன்னு காலேஜ் டேஸ்ல நினைப்பேன். That's one of the move helps us to sharpen our brain and thinking power. That's really good. அப்படி நினைக்கிறச்சே இந்த விளையாட்டு ஒரு வாழ்க்கையின் விளையாட்டு. ரமண பகவான் சொல்றார், வெளி விடயங்களை விட்டு. இது இப்படிதான்டா இருக்கும். அது இதுக்கு ஏங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏன்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. நம்ம உடம்பையே எடுத்துக்கலாம். எங்கேயோ போயிட்டு வர்றோம், அசதியா இருக்கு, தூங்குறோம், அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம், தூங்கிடலாம். இன்னொரு நாள் ராத்திரி படுத்து படுத்து தூக்கமா வர மாட்டேங்குது. ஏன் தூக்கம் வரல? கேள்வி கேளுங்க. நேற்று அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறேங்க, இன்னைக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? ஏன் தெரியாது. தெரியாது சார். உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா தெரியல, எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். இஸ் இட் யுவர் சாய்ஸ்? அது போல பார்க்கறச்சே இந்த உலகம் எப்படித்தான் இருக்கும். அப்போ எனக்கு நிரந்தரமான அந்த விடுதலை உணர்வு எப்போ ஏற்படும்? அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். அதுக்கு பகவான் ரமணர் ரொம்ப அழகா சொல்றார். வினையின் பயன் விழிவுற்று வித்தாய், வினைக்கடன் வீழ்த்திடம் உந்தி பெற, வீடு தரலை உந்தி பெற. நீ தினம் செய்யற வேலைகள் நல்லது கெட்டது, நல்லது கெட்டது மாத்தி 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 பண்ணிட்டு இருக்க. எது நல்லது எது கெட்டதுன்ட்டு நீங்க நிர்ணயம் பண்ண முடியாது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உள் உணர்வுகள், உங்க பழைய கர்ம வினைகள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள், பொருள்கள், இதை பொறுத்துதான் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் நல்லது பண்ணி நினைச்சு பண்ணேன். நமக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஐயோ, நான் நல்லது நினைச்சுதானே பண்ணேன், என்ன இப்படி என்ன தூக்கி போட்டு பேசிட்டாங்களே, என்ன இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, அந்த அனுபவம் எல்லாருக்கும் ஏற்படுறது, நான் உள்பட. ஏன் அப்படின்னு கேட்டா அது பதில் கிடையாது. ஏன்னா நான் யாரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும், அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். இவன் என்னை ஏமாத்ததான் பண்ணியிருக்கான்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆனா என்னுடைய எண்ணம் அதுவா இருக்காது. அந்த சூழ்நிலைகள்ல அவர் நினைக்கிறார், இவன் படவா பிளான் பண்ணி என்னை ஏமாத்தணும். அதை விளக்க முடியாது. யூ கேனாட் கன்வின்ஸ் அ பர்சன். ஸோ அப்போ நம்ம தலையெழுத்து, நம்ம கர்ம வேணா எவரையும் ஏமாத்தி இருக்கோம், இன்னைக்கு இப்படி வாங்கி கட்டிக்கிறோம் வர வேண்டியதுதான். அதனால அவர் என்ன சொல்றார், இந்த உலகம் அப்படிதான். வினையின் பயன் விழிவுற்று. என்னைக்கோ பண்ணிருக்க, யாருக்கோ தெரியாது. குருஜி சொல்வார், இந்த கர்மாங்கிறத வந்து இட்ஸ் அன்ஃபேத்தமபிள் ஓஷன், ஆழம் காண முடியாத கடல். வினை பயன் என்பது நீங்க ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. ஏன் எதுக்குன்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. பல நாட்கள்ல பல அனுபவங்கள்ல கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றார், வீடு தரநிலை உந்தி பெற. இது மாத்தி 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 பாவ காரியம் பண்ணா அதுக்கான பலன் உண்டு, புண்ணிய கர்ம பண்ணா அதுக்கான பலன் உண்டு. இது ரெண்டுமே உனக்கு சுதந்திரத்தை கொடுக்காது. புண்ணிய காரியம் பண்ண உனக்கு நல்லது விளையும், அதையும் நீ அனுபவிக்கிற. நல்லது அனுபவிக்கிறச்ச பல தவறுகள் செய்ய நேரம். அதுதான் ஒரு ரொம்ப ஒரு ஏழை இருந்தானா, பிச்சைக்காரன்னு வச்சுக்கலாமே, அவன் என்ன பண்ணுவான்னா தினம் தனக்கு வரக்கூடிய வருமானத்துல நாய், மற்ற ஆடுகள், இதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வாங்கி தினமும் போடுவோம், போட்டுதான் சாப்பிடுவோம். இது ஒரு அற்புதமான புண்ணிய காரியமா பிழையுது. அடுத்த பிறவியில அவன் ஒரு சிற்றரசனா பிறக்கிறான், ராஜாவா பிறக்கிறான். அந்த விட்டக்குறை தொட்டக்குறை அந்த குணம் டிஎன்ஏ அப்போ என்ன பண்றான், தினம் அவன் வந்து ஒரு உயிர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறத வழக்கமா வச்சுக்க.
இப்படி இருக்கச்சு அந்த உள்ளுணர்வு தெரியுது, நம்ம நல்லது பண்ணதுனால தான் ராஜாவானோம் அப்படின்னு. அப்போ அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் பிச்சைக்காரனா பிறக்கிறான். அவனுக்கு ஒரு கேள்வி, என்னடா இவ்வளவு நல்லது ஒண்ணும் பிச்சைக்காரனா பிறந்திருக்கமேன்ட்டு. அப்போ அவன் கேட்கிறான். அப்போ இந்த பக்கம் சத்குரு ஒருத்தர் வர்றார். சுவாமி, முன்னு ஜென்மம் நல்லது பண்ண, போன ஜென்மால ராஜாவா இருந்தேன், இப்போ மறுபடியும் பிச்சைக்காரனா இருக்கேன். ராஜாவா இருந்தவன் என்ன மேல எல்லாம் போகணும், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? அவர் சொல்றாரா, டேய், நீ பிச்சைக்காரனா இருந்தப்போ உனக்கு 10 ரூபாய் வருமானம், அதுல 1 ரூபாய் 2 ரூபாய் மத்த உயிரின் செலவு பண்ண, அதுக்கான பலன் இருந்துச்சு. நீ ராஜாவாயிட்ட, ராஜாவான அப்புறமா கூட பிச்சைக்காரனா இருந்தியோ, அவ்வளவு பண்ணதான் பண்ணிட்டு இருந்த. ராஜாவுக்குரிய அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி நீ அதிகமாக தர்ம காரியங்களை பண்ணல. இது உனக்கு ஒரு அனுபவம். அது போல நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே பல அனுபவங்கள், பல சந்தர்ப்பங்கள் வருது. 100 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா 10 ரூபாய் தர்மம் பண்ணணும். இப்ப 10,000 ரூபாய் வருது. 10,000 ரூபாய் வரைச்ச 1000 ரூபாய் தாராளமா கொடுங்க. கொடுக்கறதுக்கே என்னைக்குமே குறையாது. அதுதான் பகவான் ரமணர் சொல்றார். இந்த கர்ம வினைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு, ஏன்னு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இறைவன் உனக்கு விடுதலை வேணும்னா, அவர் கடவுள் சொல்லவே இல்லை, இறைவன் சொல்லவே இல்லை, தயவு செஞ்சு பாருங்க. உனக்கு சுதந்திரம் வேணும்னா, நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணாம், உசப்பாடான்னு இருந்தா போறோம், நான் நானா இருக்கணும். அதுதான் ரமண பகவான் செஞ்சது. நான் நானாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்றப்ப இறைவனை கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம், கருத்தை திருத்தும் வழி, அது உத்தி பெற கதி வழி காண்பிக்கும் உத்தி பெற. நிஷ்காமிய கர்மம், நீ என்ன ஒரு செயல் செஞ்சாலும் ஐ, மீ, மை, மை, நான், எனக்கு, எனது, என்னுடைய என்ற அந்த கொட்டேஷனுக்குள்ள இல்லாம ஒரு காரியம் பண்றச்சு, அதனால் வரக்கூடிய பலன் உன்னை அணுகாது, உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். இப்போ ஒரு நீங்க அப்படி போயிட்டு இருக்கீங்க, ஒரு கண்ணு இல்லாதவர் வர்றார். நான் பண்ணுவேன் எப்பவுமே ஜோபில, நான் அருணுக்கும் தான் சொல்லியிருக்கேன், ஜோபில எப்பயுமே ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ வச்சுக்கணும். 10 ரூபாயாவா 20 ரூபாயோ அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, நமக்கு கொடுக்கணும்னு கொடுத்துடணும். அப்போ அப்படி கொடுக்கறச்ச அந்த உயிருக்கு நான் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அனுபவத்தை, ஒரு வாய்ப்பை அந்த இறைமை எனக்கு கொடுத்திருக்குன்ற பணிவோட கொடுக்கணும். கொடுக்கும் கை தாழ்ந்தும் எடுக்கும் கை உயர்ந்தும் இருக்கணும். எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவார், டேய், நான் அதான் பேங்க்ல முதல்ல என் ஜாப்ல 1973 அக்டோபர் 1 73 சேர்த்து பண்ணி எங்க அப்பா அம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வரமான்னு. அப்ப எங்க அப்பா சொன்னது, டேய், உன் சம்பாத்தியத்துல 10% வந்து கிடையாது. இன்னைக்கு நம்ம இந்த நல்லா இருக்கணும் காரணம் அதுதான். அந்த பணத்தை எடுத்து தனியே ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுடும். எப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு துணி எடுக்கணுமோ, ஒரு பாவாடையோ தாவணியோ இல்லாம இது படிக்கிற டைம்ல, பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லாத நேரத்துல பசின்னு வர்றச்ச கண்ணை மூடிக்கிட்டு அதுல எடுத்து கொடு. நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும். இதை இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். என் மனசாட்சிக்கு தெரியும். ஆக வாழ்க்கை ஒரு நீரோட்டமா போறது, அனுபவங்கள்லாம் வருது, அலைகள் வருது. இருந்தாலும் அமைதியான ஆழ்கடல் போல எனக்குள்ள எதையுமே அசைக்க முடியாத ஒரு நிதானமும் நம்ம ஆனந்தமும் இருந்துகிட்டே இருக்கு. அதற்கு காரணம் அது. அதனால நீங்க ஒரு நல்லது பண்றச்ச ஐ, மீ, மை, மைன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இருந்த உடனே ஒரு டப்புன்னு ஒரு தட்டு தட்டிக்கோங்க. ஏன் தலைக்கான பிடிக்கிறேன், கம்முன்னு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அன்னைக்கு அப்படிதான் பஸ் சிக்னல் நின்று திருநங்கை வர்றாங்க சார். அவங்க வாழ்க்கையில நம்மள ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்க 1008 வச்சனம் பேசலாம். அரசாங்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு, அது பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பெரம்பூர்ல இது போல இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல, சொசைட்டில நான் அடிக்கடி போய் உரை நிகழ்த்து, இது போல தியானம் பேசு. அந்த திருநங்கைகள்ல அவங்க வாழ்க்கை சொல்றப்ப எனக்கு தெரியல. நான் அவங்கள கேட்டேன், என்னம்மா உங்களை உங்க தம்பின்னு கூப்பிடணுமா தங்கைன்னு கூப்பிடணுமா? இல்ல சார், எங்களை எல்லாருமே பெண்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நீங்க அம்மானு கூப்பிடுங்க, அக்கான்னு கூப்பிடுங்க, நீங்க வெளிப்படையா கேட்டது ரொம்ப நல்லது, சந்தோஷமா இருக்குங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு துணையா இருப்பேன் அப்படின்னுட்டு அவங்களுக்கு போறேன். சார், அங்க 50% மோர் than that they are affected by the HIV நோயில இருக்காங்க. அவங்க தினம் ஒரு மாத்திரை, ஒரு மாசத்துக்கு அவளுக்கு 1200 ரூபாய்க்கு மருந்து வாங்கணும். எது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவங்க சொல்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறேன் சார்,
அவங்க பாதி மருந்து இல்லைன்னு நினைச்சிடுறாங்க. நாங்க என்ன சார் பண்றது? இதனால ரேன்பேக்ஸின்னு ஒரு பார்மசிட்டிக்கல் கம்பெனி இருக்கு, அவங்களோட நான் பேசி எதில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு அன்னைக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி, சார் 50% கவர்மெண்ட் எது இல்லைன்னு சொல்றோமோ அதை நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க இது பெரிய சாதனைன்னு குருஜி கொடுத்த ஒரு வாய்ப்பு எனக்கு. இனிமேல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன மருந்து இல்லைங்கிறாங்களோ அதை நாங்க ஃப்ரீயா தரோம். அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் வாழ்க்கையில். அவங்க கையெடுத்து கூப்பிட்டாங்க. அந்த சின்ன குழந்தை சார், 8 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, அதுக்கு எய்ட்ஸ் நினைச்சா கற்பனை பண்ணி பார்க்க முடியல. நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம சும்மா இருக்கணும், மனசு கருக வேண்டும், மனம் உருக வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. அப்போ யாராச்சும் அந்த திருநங்கை வந்து கையேந்திரச்ச நம்ம முதல்ல மனசு அப்படியே குழன்னு ஆயிடும். ஜோபியில 20 ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கோங்க. அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. இல்லம்மா நன்றி சொல்லாத, நீ நல்ல வந்துட்டே. எனக்குள்ள ஏதோ ஒரு குரல், நீ நல்லது செய்தா என்று பாராட்டு. அதுதாங்க வாழ்க்கை, வேற எதுவுமே கிடையாதுங்க. நீங்க கோயில் கூட போக வேண்டாங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்க மனசாட்சி உங்களை பாராட்டணும். அதுக்கு ஐ மீ மை மைண்ட்லாம் பார்க்கணும். கடவுள் கொடுத்த வாய்ப்பு நினைச்சிட்டு பண்ணுங்க. நல்லதுமா, எடுத்துக்கோ, இன்னைக்கு 50 ரூபாய் கொடுத்துருக்க வச்சுக்கோ, அப்படி நினைச்சுக்கின்னு அதற்கான புண்ணிய பலன் வரும். அதுக்காக நீங்க ஒரு பிறவி எடுக்க வேண்டும். அதனால்தான் பகவான் ரமணார் சொல்றார், கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம். கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தி, உங்களுடைய எண்ணங்களை திருத்தி அஃது உந்தி பெற, கதி வழி காண்பிக்க உந்தி பெற. நீ நாளைக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்கு, விடுதலை பெற்று நல்லது வேணாம் கெட்டது வேணாம், நானா இருக்கிறேன் என்ற ஒரு நிலையை அடையறதுக்கு இதுதான் வழின்ட்டு ரொம்ப அழகா சொல்றார். புத்தர் பெருமானுக்கு அந்த போதி மரத்துக்கு கீழே ஞானம் வந்துடும். நிறைய பேருக்கு போதி மரம்னா என்னன்னு தெரியாது. போதி மரம் தான் அரச மரம், பீப்பிள் ட்ரீ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரச மரம் பிள்ளையார் நிறைய இடங்கள் இருக்கும். அரச மரத்தடி பிள்ளையார்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க செஞ்ச ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏனென்றால் அரச மரம் ஒன்றுதான் 24 மணி நேரமும் பிராணவாயு கொடுக்கக்கூடியது. மற்ற மரங்கள் எல்லாம் வெளிச்சத்தில் பிராணவாயு எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். ராத்திரியில கார்பன் டை ஆக்சைடு வரும், காலையில் தான் உங்களுக்கு பிராணவாயு கிடைக்கும். ராத்திரில கிராமத்துல பார்த்தவன் புளிய மரத்துக்கு எடுத்து, சார் ராத்திரி அவனை பிசாசு அடிச்சு சாருமாங்க, மயக்கமா. அப்புறம் தான் காலையில், என்னடா இது புளிய மரத்துக்குள்ள காலையில் நான் தான் உட்கார்ந்து இருக்கேன், ராத்திரி தூங்கினா பிசாசு இந்த மரத்துல இருக்குமா என்ன கேட்டப்ப அப்புறம் தெரியுது, நைட்ல அது கார்பன் டை ஆக்சைடு பண்ணிட்டு இருக்கு. நீங்க பிராணவாயை சுவாசிக்காம கார்பன் டை ஆக்சைடு சுவாசிட்டு இருந்தா காலையில மயக்கம் தான் இருக்கும், அச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கும். இதெல்லாம் கண்கூடு. அதனால அரச மரத்துக்கு கீழே தான் பிள்ளையார் இருப்பார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மூலாதார சக்தி கொடுக்கக்கூடியது. வானுரையா ஓங்கி மண்ணில் ஆழமாக இருக்கக்கூடியதுல வந்து ஜியோ மேக்னட்டிசம் வில் பி அலைன். அழகா இருக்கும் அந்த புவியீர்ப்பு சக்தி, அந்த புவியீர்ப்பு காந்த விசை, அது கீழே நம்ம இருக்கிற சந்தோஷமா. அது போல புத்தர் பெருமானுக்கு ஞானம் வந்துடும். அவர் ஒரே சந்தோஷம், ஒரு விடுதலை உணர்வுல ஒரு மெய்மறந்த ஒரு அழகான ஞான விளக்காக ஜொலிக்கிறார். அப்ப எல்லாரும் தேவர்கள்லாம் வந்து அவர் ஏதாச்சும் பேச மாட்டாரா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்துடுறாங்க. அப்போ புத்தர் பெருமானை நோக்கி ஒருத்தர் கேட்கிற, சுவாமி ஏதாச்சும் சொல்லுங்க. என்னுடைய அனுபவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, சொன்னால் அது உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. என் அனுபவத்தை சொல்ல வார்த்தைகள் கிடையாது, அதை நீங்கள் தான் உணர வேண்டும். உணர்வதற்கான வழி நான் சொல்ல முடியும். அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்பதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, நீங்கள் தான் அனுபவி. நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, சொல்ல வார்த்தைகளும் என்னிடம் கிடையாது. இதுதான் புத்தர் பெருமான் சொல்றார். அதுதான் ரமண பகவான் சொல்றார், கர்த்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் அஃது உந்தி பெற. என்ன கருத்தை திருத்தி அஃது உந்தி பெற. உங்கள் எண்ணங்கள்லாம் மாறும். நானுங்கிறப்ப ஈகோ எகிறோம். நான் தாங்க இந்த காலேஜ்ல 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறப்ப ஒரு மத போறோம். அந்த 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு அது கொடுக்குது, எப்போ போகணும்னு தெரியாது. அதனால நான் எனக்கு என்னுடைய இல்லாம பண்ண நமக்குள்ள ஒரு தெளிவு தானா வரும். அது கதி வழி காண்பிக்கும்.
அப்ப நாமளா இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டுறது வாழ்க்கையில் கண்கூடு. அதை நோக்கி போனோம்னா தான் நாம சுதந்திரமா இருக்கும். எல்லோருமே நம்ம மத்த வருட பேசுறச்ச இந்த டாபிக் பேசுங்க. இன்னைக்கு நம்ம பேசுன டாபிக்க நான் எப்போ ஒரு வாரம் எடுத்துக்கோங்க. அடுத்த முறை நம்ம சந்திக்கிற வரைக்கும் இதை சுத்தியே உங்கள் எண்ணங்கள் போகும். எப்படி இந்த கர்ம சிக்கலில் இருந்து வெளிப்படும். இடியாப்ப சிக்கல் சொல்லுவாங்க, இடியாப்ப சிக்கல் முடியாது, உங்களால அந்த முடிச்சு அவுக்கவே முடியாது. அதற்கு கதி வழி காண்பிக்கின்றப்ப எல்லாருக்கும் நல்லது பண்ணும். உங்க பேசுற பேச்சு நல்லது பண்ணுப்பா, நல்லது பேசுப்பா, நல்லதான் நினைப்பா, அவ்வளவுதான். லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர், பினிஷ். சத்யசாய் பாபா தம்புருள் கொடுத்துட்டு போயிட்டார். அது போல இது உங்களுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இல்லாக்காட்டி இந்த சினிமா ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த காலத்துல ப்ளூ டைமண்ட் ஒரு தியேட்டர் இருக்கும், சஃபேர் தியேட்டர். ப்ளூ டைமண்ட் தியேட்டர்ல 24 மணி நேரம் போயிட்டே இருக்கும் அதே படம். நீங்க எத்தனை வரும்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம ப்ளூ டைமண்ட் தியேட்டர் ஆயிடும். நம்ம சுதந்திரம் கருதாக ஒரு நிலையில என்றைக்குமே ஒரு சலிப்பு ஏற்படும். என்னடா வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி நம்ம புத்திசாலி. அப்போ நம்ம உடம்பு ஒத்துழைக்காம போகல. ஏன்னா பல பேரோட நான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சார் என்னதான் சார் வழி, அதுதான் நான் சொல்லுவேன். காலம் கடந்தது தப்பு இல்லை, அது ஒரு அனுபவம். சாகர காலத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம். நம்ம உடம்பும் மனசும் திடமா இருக்கிறச்சியே நமக்கான வழியை கண்டுபிடிக்கும். மற்றவங்கள பாருங்க, யார் நிம்மதியா இருக்காங்க, யார் சந்தோஷமா. நான் தினம் இன்டராக்ட் பண்ண, ஒவ்வொருத்தரையும் இன்டராக்ட் பண்ணுறேன். ஒண்ணுமே இல்லை சார், ஒரு பையில ஒரு 4 ஆரஞ்சு 4-5 பிஸ்கட் பேக்கெட்டு இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஒரு பை என்கிட்ட எப்பவுமே இருக்கும் பைக்ல. அது ஒரு 5 பிஸ்கட் பேக்கெட் இருக்கும், 5 அமுல் பட்டர் மில்க் இருக்கும், இல்லாட்டி 2-3 ஆரஞ்சு பழம் இருக்கும். போயிட்டே இருக்கும். ஒருத்தர் வேகாத வெயில வண்டி தள்ளிக்கிட்டு காய் வைத்து போயிட்டு இருக்கோம். டக்குன்னு வண்டியை நிறுத்துங்க, ஒரு ஆப்பிள் கொடுங்க, இல்ல கட்டி ஒரு அமுல் பட்டர் மில்க் கொடுங்க. உங்களுக்கு தாங்க, எனக்கு எதுக்கு சார். என்னங்க வேகாத வெயில தள்ளிட்டு போறீங்க சார், நீங்க தான் சார் இப்படி சொல்றீங்க. அந்த சொல்றச்சியே உங்களுக்குள்ள என்னவோ நிகழும், அவருக்குள்ள ஏதோ நிகழும். அதுதாங்க கடவுள், அதுதாங்க இறைமை, நம்ம தாங்க கடவுள். சார் ரொம்ப நன்றி சார். நன்றி சொல்ல வேண்டாங்க, முதல்ல குடிங்க, பாத்துக்கோங்க, ரொம்ப வெயிலா இருக்கு. அவ்வளவுதாங்க வாழ்க்கை, அவ்வளவுதான். போயிட்டே இருங்க. ஒரு நாய் நாக்கு தொகை போட்டுட்டு ஓட முடியாம ஒரு மரத்துகள் இருக்கும், அதுக்கும் தாகம் இருக்கும். உடனே ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க, அந்த மோரையோ இல்லாட்டி தண்ணியோ பக்கத்துல ஊத்துங்க, நிலத்திலேயே ஊத்துங்க. நீங்க பாருங்க அந்த ரியாக்ஷன், உங்களை அதை பார்க்கும். உங்க கண்கள் அந்த கண்களை பார்க்கும். அதுக்குள்ள நன்றி உணர்வு தெரியும். அதுதான் தெய்வம். அது போல 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் நல் பூஜனை உந்தி. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த வாரம் வர வரைக்கும் இந்த எண்ணமே நமக்குள்ள போயிட்டு இருக்கோம். இன்றையிலிருந்து நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஐ மீ மை மைண்ட் இல்லாம இருக்குமான்னு செக் பண்ணிட்டே இருங்க. செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். தடுமாறலாம், உங்களை குறைச்சி இட போடாதீங்க, அது மட்டும் முக்கியம். நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் எல்லாம் பாலிஷ் போடுறது, அவ்வளவுதான். அதுக்காக தான் வழி காட்டிட்டு இருக்கேன். செஞ்சு ஆகணும்னு கிடையவே கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவுதான். அதனால்தான் எப்பவுமே யோசிப்போம், வாழ்க்கை என்பது நம்ம முன்னேறணும், அவ்வளவுதான். திடுதுப்புன்னு ஆயிடாது. கொஞ்சமா அந்த பாலிஷ் பண்ணத்தான் நமக்குள்ள அந்த தெளிவு கிடைக்கும். அதற்கு அடிப்படை நம்முடைய உடல் ஆரோக்கியம். அதுக்கு நம்ம சுதர்ஷன கிரியா பண்ணிட்டே இருக்கணும். குரு சொன்னதான் சாதனா, சத்சங் அண்ட் சேவ். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். உற்சாகமா பண்ணுங்க. போற போக்கில் நான் நல்ல வார்த்தை பேசிட்டு வாங்க. அண்ணா வணக்கம், சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணன். அந்த லிஃப்ட் ஆபரேட்டர் அவர் கடமை மேல போறது கீழே வருது, மேல போறது கீழே வருது. அவர் டியூட்டி ஹவர்ஸ்ல நீங்க போறீங்க, குட் மார்னிங் சார், அவர் ஒரே ஆச்சரியம், குட் மார்னிங் அப்படிப்பாரு. லிஃப்ட் போன உடனே ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூங்க, நன்றி சார். அப்போ ஏதோ ஒரு ஸ்பார்க் அவருக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உருவாக்குறீங்க நீங்க. அதுதான் சார் கடவுள், வேற ஒண்ணு. நீங்க தான் கடவுள், வேற எங்கேயுமே. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்கலாம், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் அந்த டியூட்டியே மேல போவாரு கீழே வருவாரு, வேலை போவாரு கீழே வருவாரு, இதுதான் வேலை.
இல்ல 2 திட்டு வேற. ஏன் உள்ள வரது முன்னாடி மூடிட்டாரு. நான் யோசிப்பேன், அவனும் மனுஷன் தானேங்க, அவனுக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, அதை மதிக்க வேண்டும். ரொம்ப நன்றிங்க சார், வாங்க சார். இல்லையா, ஒரு 20 ரூபாய் கொடுங்க, தப்பு இல்லை. எனக்கு எதுக்கு சார்? சார் காஃபி குடிங்க சார், 20 ரூபாய் காஃபி கிடைக்காது, 20 ரூபாய் வச்சுக்கோங்க. நான் ஏடிஎம் போய் வித்ட்ரா பண்றச்சே, இந்த மாதிரி பண்றச்சே சந்தோஷமா கொடுங்க. அவருக்கு ஒரு சின்ன மலர்ச்சியை உண்டாது. அவ்வளவுதாங்க அதுதாங்க உண்மையான கடவுள் பூஜை. வேற எதுவுமே கிடையாது. அதோட எந்த பூஜையும் இருக்குன்னு தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கண்கள்ல அந்த நன்றி உணர்வை பார்க்கலாம், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்போ நானுங்கிற மெதப்பு இல்லாம கடவுள் ஒரு உயிரில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த விடுதலை உணர்வு தானாகும். ஜெய் குருதேவ். அடுத்த வாரம் பார்க்க. ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ்.